அப்பனே செம்புலிச்சாமி, பாமுனியப்பா பூமுனியப்பா, எங்க ரோமியோட ஜூலியட்டை எப்படியாச்சும் நீந்தாப்பா கண்டுபிடிச்சு உடனே கண்டுபிடிச்சு கொடுத்தா 5 கடை வெட்டுறோம். ஒரு வாரத்துல கண்டுபிடிச்சு கொடுத்தா 3 கடை வெட்டுறோம். ஒரு மாசத்துக்கு மேல லேட் ஆச்சுன்னா கிட்டா வெட்ட மாட்டோம். இவங்க 2 பேரை தான் வெட்டுவோம். இது அந்த பொண்ணு வைக்கிற ரோஸ் தானே? அந்த பொண்ணு வேற எங்கேயும் இல்ல, இங்கதான் இருக்கு. அப்படியே சாமி செம்புலி. உடனே போயிட்டு 5 கிடா வாங்கிட்டு வந்து வெட்டிடும். ஓகே. டேய், முதல்ல அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு போய் தேடுவோம். அப்பவே சொன்னேன்ல, தேடுவோம். எப்படா சொன்ன? எங்க காணோம்பா? ஹி இஸ் கான் பா. டேய், அது வயசு பொண்ணுங்களை கூட காணுமேடா, எல்லாம் கிளவிங்களா இருக்கு. டேய், அங்க பாரு. அம்மா 2 முழம் மல்லிகை பூ கொடுங்க. ஆமாடா, அதே பெங்களூர் ரோஸ். வாங்கடா. சரியா போயிடுச்சுமா? டேய், அந்த பொண்ணு போதுடா, போய் ஏதாவது பேசு. சும்மா இருடா. இப்ப போய் என்னடா பேசுறது? முதல்ல அந்த பொண்ணோட பேரு வீடு ஊரெல்லாம் கண்டுபிடிக்கணும். அப்புறம் மறுபடியும் பேசுவோம். விடிஞ்சிரும். சும்மா இருக்க மாட்டியா? வாங்கடா. இதான் ஊரு. பொண்ணு பேரு ஃபாலோ மீ. இதான் வீடு. ஆமா ஆமா. டேய், என்ன பண்றது? அப்படியே பிச்சை எடுத்துற வேண்டியதான். ரோஸ் ரோஸ் பெங்களூர் ரோஸ். பாம்மா, கோயில் போயிட்டு வந்துட்டியா? இன்னைக்காவது நல்லபடியா சாமி கும்பிட்டியா? கும்பிட்டேன். அம்மாடி, குடிக்க கொஞ்சம் தண்ணி கூட. சரிப்பா. ரோஸ் 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 பெங்களூர் ரோஸ். இந்தாங்கப்பா. ஏமா ரோஸ் வாங்கலையா? ரோஸ். யாருமா அது? பெங்களூர் ரோஸ். நான் பாத்துட்டு வரேன்ப்பா. ரோஸ் 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 பெங்களூர் ரோஸ். ரோஸ் 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 ரோஸ். வாங்க. மல்லிப்பூ தலையில வைக்காதீங்க, தலைவலி வரும். இந்த பெங்களூர் ரோஸ் வைங்க, தலைவலி இருந்தாலும் போயிடும். மத்தவங்களுக்கு தாங்க இந்த ரோஸ். உங்களுக்கு சாமியை கொடுத்து அனுப்பின சாமி ரோஸ் இருக்கு. அப்பனே செம்புலி சாமி, அவர் யாரு, பேரு, ஊரு எதுவும் தெரியாது. நீதான் எப்படியாவது எங்களை சேர்த்து வைக்கணும். வாங்கிக்கங்க. எங்க சில்லறை வாங்க போறீங்க? போய் உன் மொத்தம் யாரும் தேங்க பண்ணி போ. ரோசி, என் பெங்களூர் ரோசி. சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, தந்துவிட்டேன் என்னை. சந்தித்த இடத்தில் மீண்டும் சந்திக்கலாமா? சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, தந்துவிட்டேன் என்னை. சந்தித்த இடத்தில் மீண்டும் சந்திக்கலாமா?
சிந்திக்கவே இல்லை, தந்துவிட்டேன் என்னை. சந்தித்த இடத்தில் மீண்டும் சந்திக்கலாமா? என்னாச்சு? இவர் எப்படி இங்க வந்தாரு? அடையன் தக்காளி தரையில ஆரம்பிச்சு மலை வரைக்கும் வந்துட்டாங்க பாருங்க. அந்த பையனை எப்படி தெரியும்? எவ்வளவு நாள பழக்கம்? கொஞ்ச நாளா தான் நம்ம கோயில் திருவிழாவில் சந்திச்சேன். அப்ப திருவிழால உன் மனசை தொலைச்சிட்டேன்னு சொல்றியா? நான் எதுவும் தொலைக்கலப்பா. என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு மனசை கண்டுபிடிச்சிருக்கேன்னு தான் சொல்றேன். இது அப்பா ஏத்துக்குவாரான்னு யோசிச்சாமா? பிறப்பு, இறப்பு, காதல், இது மூணையும் தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாது, ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த பொண்ணு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்பா. பேசி பழகி பார்த்தா. அப்பா உங்களை பாக்குறதுக்கு வர சொல்லு. அப்பா பையன் குடும்பத்தோட. சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். சொல்றதுக்கு என்ன இருக்கு? எனக்கு இருக்கிறது ஒரே பையன், உங்களுக்கு ஒரே பொண்ணு. 2 பேரும் மனசார விரும்புறாங்க. அவங்க சேர்ந்து வாழும்போது சந்தோஷமா வாழணும், சௌரியமாவும் வாழணும். நான் என் ஆஸ்திக்காகவோ அந்தஸ்துக்காகவோ இல்ல தகுதிக்காகவோ எதுவும் கேட்கல. நாளைக்கு வீட்டுக்கு வந்த மருமவ வெறுங்கையை வீசிக்கிட்டு வந்துட்டான்னு ஒரு பையன் கேட்டக்கூடாது பாருங்க. அதனால ஒரு கௌரவத்துக்காக 100 பவுன் நகை, 5 லட்சம் ரூபாய் பணம், அப்புறம் இந்த ஓப்பல் ஆஸ்டான ஏதோ ஒரு புது கார் வந்திருக்கு, அதோட பொண்ணை சேர்த்து அனுப்பிச்சிருங்க. அவ்வளவுதான். இல்ல கவிதா எனக்கு ஒரே பொண்ணு. என்னுடைய இது எல்லாமே அவளுக்கு தான். அவங்க அம்மாவுடைய எனக்கு 5 பவுன் அப்படி பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இந்த எல்ஐசி பாலிசி அது இதுன்னு போட்டு ஒரு 15,000 ரூபாய் வச்சிருக்கேன். அது அப்படியே கல்யாணத்துக்கு உங்ககிட்ட கொடுத்துறேன். என்னால முடிஞ்சது அவ்வளவுதான். ஐயா பெரியவரே, நான் வரதட்சணையா எதுவும் கேட்கல. என் குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் அந்தஸ்துன்னு இருக்கு, அதை சொன்னேன். நான் சொன்ன மாதிரி பொண்ணு அனுப்புறதா இருந்தா தட்டை மாத்திக்குவோம், அப்படி இல்லைன்னா மாப்பிள்ளைய மாத்திக்குங்க. கல்யாணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுற விஷயம். இன்னாருக்கு இன்னாருன்னு ஒரு குடுப்படம் வேணும் இல்ல. பெரியவர் யோசிச்சு ஒரு முடிவு சொல்லட்டும். வாங்க புறப்படலாம். அப்பா. என்ன? அப்பா, கவிதா சிம்பிளா எளிமையா இப்ப போட்டுக்கிற இந்த நகையோட பார்த்துட்டா பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கான்னு சொன்னீங்க. நீங்க சொன்ன அந்த 100 பவுன் நகையை போட்டுட்டு நின்னா இதே பொண்ணு அவளோட லட்சணமா இருக்குமான்னு தெரியாது. அதோட நமக்கு இல்லாத வசதியாப்பா, எதுக்குப்பா இதெல்லாம் எதிர்பார்க்கறீங்க? தோர, கல்யாணங்கிறது பெரியவங்க பேச வேண்டிய விஷயம். நீ சின்ன பையன், குறுக்க பேசாத. உன் பொண்டாட்டி எப்படி லட்சணமா இருக்கணும் நீ ஆசைப்படுறியோ, அது மாதிரிதான் என் மருமக கௌரவத்தோட வரணும்னு நான் ஆசைப்படுறேன். புரிஞ்சுக்க. சரிப்பா, உங்க மருமக நீங்க சொன்ன மாதிரி வரதுதான் கௌரவம்னா அதை நான் ஏத்துக்கிறேன். நீங்க கேட்ட 100 பவுன் நகையும் 5 லட்சம் பணமும் ஓப்பலஸ்டா காரையும் நானே ரெடி பண்ணி கவிதாவுக்கு போட்டு ஒரு கௌரவமான மருமகளா நம்ம வீட்டுல கொண்டு வந்து விடுறேன். இப்ப நீங்க தட்டை மாத்தி நிச்சயம் பண்ணுங்கப்பா. நீ எப்படி போடுவ? நான் படிச்சிருக்கேன்ப்பா. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு எங்க போனாலும் மாசம் 20,000 30,000 சம்பளம் கிடைக்கும். எனக்கு 1 வருஷம் டைம் கொடுங்க. கவிதாக்காக நீங்க கேட்டதெல்லாம் நான் செஞ்சிடுறேன். இப்ப தட்டை மாத்தி நிச்சயம் மட்டும் நீங்க செஞ்சிருக்கப்பா, ப்ளீஸ். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காகத்தான்
நான் இவ்வளவு பேசினேன். நான் பேசினது தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்க. தப்பாவா? என் 75 வயசு சர்வீஸ்ல நீ ஒருத்தந்தாப்பா ரைட்டா பேசிருக்க. என் பொண்டாட்டிக்கு வரதட்சணைய நானே போட்டு கூட்டிட்டு வரேன்னு சொன்ன முதல் மாப்பிள நீதான்ப்பா. நீதான் உண்மையான மாப்பிள. நீதான் உண்மையான ஆம்பளை. தலைவா, வில்ல உடைச்சு ராமர் கல்யாணம் பண்ணது ஒரு காலம், மாட்டை அடக்கினவன் தான் மாப்பிள்ளைன்னு சொன்னது ஒரு காலம். இதெல்லாம் போய் பொண்ணுங்க வரதட்சணையால கல்யாணம் ஆகாம முதிர்கன்னியாவும் பாலா வெட்டியாவும் பிறந்த வீட்லயே இருக்கிறது இந்த காலம். ஆனா காதலிச்சவனே பொண்ணுக்கு வரதட்சணையும் போட்டு கல்யாணம் பண்ற காலம்னு ஒண்ணு வருதுன்னா அது ஒன்னாலதான் தம்பி வரப்போகுது. கல்யாணத்துக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பொண்ணுக்கும் இனி வசந்த காலம்தான். அப்பா,